வணக்கம். சுவாமியம்பாளையம் ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவரான ரங்கராஜ் ஆகிய நான் சாற்றும் குற்றச்சாட்டு என்னவென்றால், சுவாமியம்பாளையம் ஊராட்சியில் சில நாட்களுக்கு முன்பு நாளிதழ் செய்தியில் சுமார் ஜேசிபிக்காக 25 லட்சம் ரூபாய் போலியாக பில் போட்டு எடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு புகார் வந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் கூறுவது என்னவென்றால், 25 லட்சம் அல்ல, சுமார் 47 லட்சம் ரூபாய் வரை இதுவரை ஜேசிபிக்காக பில் போட்டு எடுக்கப்பட்டுள்ளது. குப்பை கிடங்கு யானை சாவுக்கு முன்பாகவே மே மாதம் வரை 47 லட்சம் ரூபாய் பில் போட்டு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகாக 20 லட்சம் ரூபாய் ஜேசிபிக்காக பில் போட்டு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது. இதுவரை 5 மாதங்களில் மட்டுமே இந்த 47 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறார்கள். என் மீது 2020-21 சுவாமியம்பாளையத்தின் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு ஆனந்தகுமார் என்பவர் கூறிய குற்றச்சாட்டு என்னவென்றால், சுமார் 7.5 லட்சம் ரூபாய்க்கு ஜேசிபி நாங்கள் ஓராண்டிற்கு ஓட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டார்கள். ஓராண்டிற்கு 7.5 லட்சம் ரூபாய் தான் நாங்கள் ஓட்டினோம் என்றால், இன்று 6 மாத காலங்களில் 47 லட்சம் ரூபாய்க்கு ஜேசிபி ஓட்டியுள்ளார்களே. அப்போ இது எந்த வகையான குற்றச்சாட்டு என்பதை நீங்கள் தான் கண்டறிய வேண்டும். இது மட்டுமின்றி நாங்கள் சுவாமியம்பாளையம் ஊராட்சியில் எங்களுடைய பதவிக்காலம் முடிந்து வெளியே வரும்பொழுது சுமார் 3,61,00,000 ரூபாய் பணம் கையிருப்பு வைத்துவிட்டு வெளியே வந்தோம். இதுவரை அந்த பணம் என்ன ஆனது, இது எவ்வளோ மீதம் உள்ளது, இதற்காக என்னென்னலாம் செலவு செய்தோம் என்று எதுவும் தெரியவில்லை. நாங்கள் டெண்டர் வைத்துவிட்டு வந்த எந்த ரோடு ஒர்க்கும் இதுவரை செய்யப்படவில்லை. ஆனால் என்ஆர்ஜிஎஸ் ஒர்க்கில் வந்த 86 லட்சம் ரூபாய் ரோடு ஒர்க்கை அனாவசியமாக இவர்களுடைய தலையீட்டின் காரணமாக கேன்சல் செய்யப்பட்டுள்ளது. இன்று வரை அந்த ஒர்க்கு எந்த விதமான முன்னேற்றம் இல்லை, கேன்சல் செய்துவிட்டார்கள். மேற்கொண்டு 15 ஃபைனான்ஸு ஊராட்சி நிர்வாகத்தில் பொது நிதியிலிருந்து வச்ச டெண்டர் ஒர்க்கு எதுவுமே செய்யப்படவில்லை. இது உங்கள் கடப்பில் உள்ளது. அது மட்டுமின்றி இந்த 6 மாத காலங்களில் லீக்கேஜ் பில்லாக சுமார் 20 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. 20 லட்சம் ரூபாய் லீக்கேஜ் பில் எடுக்கப்பட்டுள்ளார்கள். ஓராண்டிற்கு எடுக்க வேண்டிய பணத்தை 5 மாதங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. இது போக ஊராட்சியில் 5 ஆண்டு காலமாக சேகரித்து வைக்கப்பட்டிருந்த மின் மோட்டார்கள், பிராஸ் கேட் வால்வு, ஜிஐ பைப்புகள், இது பேட்டரி வண்டிகளுடைய 3 பேட்டரி வண்டிகள், இது எல்லாமே சேர்ந்து சுமார் 13-14 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்களை 4.5 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விட்டதாக ஒரு கணக்கு எழுதி மிச்சம் 8 லட்சம் ரூபாயை காணாமல் செய்துள்ளார்கள். இது மட்டுமின்றி இன்னும் பல்வேறு வகையான ஊழல் குற்றச்சாட்டுகளை இந்த சுவாமியம்பாளையம் ஊராட்சியில் நடந்து கொண்டுள்ளது. மே மாதத்தில் மட்டும் சுமார் 77 லட்சம் ரூபாய்க்கு 185 முதல் 402 வவுச்சர் வரை போடப்பட்டு, வவுச்சரே முதல்ல போடாமல் பணம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்னை ஆடிட்டிங் துறையில் கண்டுபிடிச்சி வவுச்சர் இல்லாமல் கிட்டத்தட்ட 77 லட்சம் ரூபா ஒரே மாதத்தில் அதிகப்படியான டிரான்சாக்ஷன் நடந்துக்குன்னு சொல்லி அங்கேருந்து சொல்லி கோவை மாவட்ட கலெக்டர் தகவல் கொடுத்து அங்கேருந்து அவங்க ஏடியா பஞ்சாயத்து பார்த்து சத்தம் போட்டு போனதுக்கு பின்னாடி தான் வவுச்சரே தயாரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கிட்டத்தட்ட சுவாமியம்பாளையம் ஊராட்சியை ஒரு கொள்ளை கூடாரமாக மாற்றிக்கொண்டுள்ளார்கள். இது யார் காரணம் என்பது ஊராட்சி மக்களுக்கே நன்றாக தெரியும். இது எந்த வகையில் போகப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு அனைவருடைய கவனத்துக்கு விட்டு விடுகிறோம். மேற்கொண்டு ஊராட்சியில் இதற்கு முன்னதாக பணியாற்றிய முக்கியமான ஊழியர்கள் எல்லாம் நியமனத்தை ரத்து செய்துவிட்டு தனக்கு வேண்டப்பட்ட ஆட்களை எல்லாம் வைத்து இப்பொழுது ஊராட்சியில் போலியாக பில் போடுவதை மட்டுமே வழக்கமாக கொண்டுள்ளார்கள். இது மட்டும்தான் இப்பொழுது நடந்து கொண்டுள்ளது. இந்த எந்தெல்லாம் பணம் இருக்கிறதோ அனைத்து பணத்தையும் சுருட்டிவிட்டு தான் அடுத்த வேலை செய்வார்கள் போல் தெரிகிறது. ஊராட்சியில் வளர்ச்சி பணிகள் என்பது இன்று வரை எதுவும் இல்லாமல் உள்ளது. எதை அடிப்படையாக வச்சு இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க? இது நாளிதழ் செய்திகள் மற்றும் நாங்கள் விசாரித்த வகையில் எங்களுடைய புலன் விசாரணையில் எங்களுக்குன்னு அங்கே ஒரு இது இருக்குமில்ல, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட வாசிகளில் ஜேசிபி போன்ற வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 47 லட்சம் ரூபாய் போலியான வகையில் பில் போட்டு எடுத்துக்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்னு சொல்லி அந்த கேஷ் புக் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், நாங்கள் தெளிவாக விசாரிச்சு சொல்கிறோம். இதையா